பாஞ்சு போய் எடுப்பான் என் போட்டோவை. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கான 2வது ப்ரோமோ சற்று முன் தான் வெளியே வந்திருக்கு. இந்த 2வது ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் டாஸ்க் தான் போயிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சபரி குடுகுடுன்னு ஓடி போயிட்டு பார்வதியோட பொம்மையை எடுத்திருக்காரு. பட் உள்ள எடுத்துட்டு போய் வைக்கல. ஐ திங்க் பார்வதியை அவுட் பண்ணிட்டாரு அப்படின்றது ரொம்ப தெளிவாக பார்வதி கத்துறதுலேருந்தே நமக்கு தெரியுது. உடனே பார்வதியும் திவாகரும் பார்வதிக்கு ஒன்றுனா திவாகரை சொல்லவா வேணும், குடுகுடுன்னு ஓடி வந்துருவாரு. ஸோ பார்வதி வந்துட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பித்த உடனே வந்துட்டு இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் சபரி அப்படின்னு சொல்லிட்டு திவாகரும் ஓடி வந்துட்டாரு. அது மட்டும் இல்லை, பர்சனல் வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய திவாகர் ஆரம்பிக்கிறாரு, பார்வதியும் ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா, பிக் பாஸே பர்சனல் வெஞ்சன்ஸ் தான். இதே திவாகரும் பார்வதியும் பாருங்களேன், ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ், அதாவது முதல் நாள் நடந்த ஒரு சம்பவத்துக்காக இப்போ வரைக்கும் அதை பற்றியே பேசிக்கிட்டு ஒருத்தரையே அட்டாக் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு சில பேரையே வந்துட்டு அட்டாக் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காரு நம்மளுடைய திவாகர் அவர்கள். அதே மாதிரி தான் பார்வதியும் பர்சனல் வெஞ்சன்ஸ் தான். எல்லாத்துலேயுமே பர்சனல் வெஞ்சன்ஸ் எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரையாக வந்துட்டு அட்டாக் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருமே நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம், பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் பர்சனல் வெஞ்சன்ஸ் தான். நம்ம எப்படி வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் போய் நாமினேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இவங்க இருக்கக்கூடாது இவங்க உள்ளே இருக்கக்கூடாதுன்னு பண்ணுறோம். எல்லாமே ஃப்ரெண்ட்ஸியாக பண்ணுவாங்க, பிடிக்காதவங்கள தான் முதல்ல வெளியே தோற்றுவாங்க. அதுவுமே பர்சனல் வெஞ்சன்ஸ் தான். நாமினேஷன் ப்ராசஸே பர்சனல் வெஞ்சன்ஸ் தான். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு முறையும் வந்துட்டு இந்த ஸ்டேட் டு ஸ்டேட் பேசுறது, ஒரு பேட்ச் கொடுக்குறது, இது எல்லாமே பர்சனல் வெஞ்சன்ஸ் தான். ஆமாம், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவன் ஜெயிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு அவனை முதல்ல வெளியே அனுப்பணும். அப்படி இல்லைனா இவன் எனக்கு போட்டியாக இருப்பான்னு நான் நினைக்கிறேன், அவனை வெளியே அனுப்பணும். திஸ் இஸ் கால்ட் அ பர்சனல் வெஞ்சன்ஸ். ஆமாம், எனக்கு அவன் மேலே கடுப்பு இருக்குது, காண்டு இருக்குது, அவனை நான் ஜெயிக்கணும், அவனை வெளியே அனுப்பணும்னா அதை தான் செஞ்சாகணும். ஸோ பிக் பாஸ்ன்றதே பர்சனல் வெஞ்சன்ஸ் தான். ஸோ அந்த காண்டில் தான் வந்துட்டு மேபி சபரி தெரியாமலும் பண்ணியிருக்கலாம், இல்லைப்பா தெரிஞ்சே தான் பண்ணியிருப்பானுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கான் தான் அவன் சொல்கிறான். ஸோ அப்படி இருக்கும்போது பார்வதியை தெரிஞ்சே வெளியே அனுப்புகிறான். பார்வதி வெளியே போயிட்டாலே மேக்ஸிமம் கலகம் இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு கேம் மூவ் ஆகி போகும், ஸ்மூத் ஆகி போகும் நினச்சிருக்கலாமோ, வாட் எவர். ஸோ அது மாதிரி செஞ்சுருக்காங்க. ஆனால் ஏன் திவாகரோட மாஸ்க் எடுத்துன்னு போயிட்டு எவனோ ஒருத்தர் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரில. வாட் எவர் இட் இஸ், நம்ம ஆளுக்கு வந்துட்டு எவ்வளோ வெறுப்பு இருக்கோ, அட் த சேம் டைம் அவர் மேலே வந்துட்டு கொஞ்சம் கருணையும் இருக்கத்தான் செய்து, பரவாயில்ல இந்த ஆள் கொஞ்சம் வெள்ளந்தியாக இருக்கானே அப்படின்னு யோசிக்க தோணுது. ஆனால் எனக்கு தோணலைங்க. பிகாஸ் எனக்கு உள்ளே இருக்க எவன் மேலேயும் துளி கூட வந்துட்டு பற்று கிடையாது. ஒவ்வொருத்தனும் ஒரு கேரக்டரில் ஒஸ்ட்டாக இருக்கான். பார்வதியாக இருக்கட்டும், திவாகர்லாம் கேட்கவே தேவையில்லை எப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 24 மணி நேரமும் ஒருத்தரை தற்பெருமை பேசிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. வாட் எவர், சரி, அந்த மாதிரி ஒவ்வொருத்த மேலுமே சபரியுமே நடிக்கிறாரு. அதே மாதிரி கமருதீனும் வார்த்தையை விட்டுட்டு இருக்காரு. அங்கே இருக்க பெண்களுமே வந்துட்டு கிட்டத்தட்ட கனியக்கா குரூப்பிசமே சேர்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் வந்துட்டு அவங்க ரூட்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் யாருக்குமே சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற எண்ணம் துளி அளவும் கிடையாது. ஸோ பர்சனல் வெஞ்சன்ஸில் தான் இந்த கேம் போயிட்டுருக்கு. ஸோ பார்வதி கடுப்பாகிறாங்க. பார்வதிமா முதல்ல கேமை புரிஞ்சுக்கோங்க. டெஃபினட்டாக வந்துட்டு ஒருத்தருடைய பொம்மையை எடுத்து போய் வச்சதுக்கப்புறமா இன்னொருத்தரங்க பொம்மையை வச்சு ப்ளே பண்ணத்தான் செய்வாங்க. இந்த கேமோட நோக்கமே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவர் வெளியே வரணும், கடைசியில் ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஒருத்தர் வெளியே போய் தான் ஆகணும். அதுக்காக மற்றவங்க இன்னொருத்தரோட பொம்மையை வச்சு கேம் ப்ளே பண்ண தான் செய்வாங்க. ஆக்சுவலாக பார்வதி தான் புலம்பல் மண்ணினே சொல்லலாம். நேற்று நைட்லாம் நீங்கள் 24/7 பார்த்துருக்க மாட்டீங்க. எப்பா மன்னிப்பை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு வந்துட்டு புலம்புனாங்க பாருங்க. ஒரு புலம்பல் காதே வலிக்குதுங்க. நேற்று நைட்டு 2 மணிக்கு அந்த எபிசோடை நான் கேட்டுகிட்டே இருந்தேன். 24/7 இப்போ வரைக்குமே என் காது வலிக்குது, அந்தளவுக்கு புலம்பிருந்தாங்க. இன்னும் நிறைய புலம்புவாங்க, வேறு வழியில் நம்ம கேட்டு தான் ஆகணும். ஸோ வாட் ஃபர்ஸ்ட் செகண்ட் ப்ரோமோ இதுதாங்க. பார்வதியை வந்துட்டு நம்மளுடைய சபரி வெளியே அனுப்பிட்டாரு. ஸோ வாட் எவர் இட் இஸ், இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.